அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ 2024 நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ இன்னைய டேட்டில் நீங்கள் படித்து முடிக்க வேண்டிய எல்லா பாடத்தையும் படித்து முடிச்சிருக்கணும். ஸோ இன்னையிலேருந்து 30 நாள் ஃபுல் ரிவிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 180+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கலாம், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தமிழ் எடுத்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் ரொம்ப மேஜர். ஸோ அதில் 100 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம மினிமம் ஒரு 95 to 98 எடுக்கணும். அடுத்து மேக்ஸு. ஸோ மேக்ஸுன்னு பார்க்கும்போது 25 மார்க் கேட்குறாங்க. அதில் நம்ம மினிமம் 21லேருந்து 24 எடுக்கணும். ஸோ ஏன் 21 சொல்கிறேன், ஏன் 21லேருந்து 24 சொல்கிறேன்? ஸோ ஒரு சிலர் 25 எடுப்பாங்களே, ஒரு சிலர் 100 எடுப்பாங்களேன்னா, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக படிக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பிளான்ஸ்லாம் தேவைப்படாது. அவங்களே வந்து கண்டிப்பாக ஒரு பிளானோடு தான் படிப்பாங்க, பிளானோடு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து தனி கேட்டகரி 100 கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ 25 எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம விட்டுடலாம். அடுத்து சயின்ஸுன்னு பார்த்தோம்னா, ஸோ எப்படியும் ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம 7 to 8 கம்பல்சரி எடுத்தாக்கணும். அடுத்து சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 65 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம மினிமமாக ஒரு 50 to 55 எடுக்கலாம். ஓகேவா? இந்த 55 60 கூட எடுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 6 13 1 10 to 173 வருது. ஸோ இதை பார்த்தோம்னா 12 16 20 25 to 11 13 18 185 வருது. ஸோ அப்போ நம்மளுடைய டார்கெட் பார்த்தோம்னா 173 to 185. ஸோ 173லாம் எடுத்தோம்னா வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 174க்குலாம் வேலை கிடச்சிருக்கு. 173 கொஞ்சம் டவுட் தான். இந்த வருஷம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருந்தது, எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த 173 அப்படின்றது யாரும் யோசிக்க வேணாம். நம்ம 180+ தான் பார்க்குறோம். ஏன் இங்கே 173 வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ நம்ம இங்கே இதில் இருக்கிறது எல்லாமே மினிமமாக கொடுத்துருக்கோம். ஒரு சிலர் வந்து தமிழ் நல்லா படிச்சிருப்பாங்க, சோசியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் 50 மார்க் தான் எடுத்திருப்பாங்க. தமிழ் நல்லா படிச்சிருக்கும்போது அவங்களுக்கு அந்த 3 to 4 மார்க்ஸ் வந்து 3 to 5 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அவங்க சயின்ஸு நல்லா பார்த்துருப்பாங்க, அவங்க 7லேருந்து 9 10க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படியும் ஒரு 3 to 5 மார்க்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிடும். ஸோ 3 மார்க்ஸ் இருந்தாலும் நமக்கு மினிமம் 175 கேரண்டியாக கிடைக்கும். ஸோ இந்த 175 + 180+, ஸோ இது வந்து ஆவரேஜாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். தமிழுக்கு நம்ம ஒரு 6th 7th ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம். அடுத்து 8th வந்து ஒரு நாள். ஸோ அது டெய்லி 6th ஒரு நாள் முடிச்சிடணும், 7th ஒரு நாள், 8th ஒரு நாள். அடுத்து 9th 10th கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். ஸோ 9th 10th இதுக்கு ஒவ்வொரு நாள், இதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும், ரெண்டுத்துக்கு சேர்த்து. அப்புறம் 11th 12th சேர்த்து ஒரே நாளில் முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 7 days வருது. ஸோ இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு 7 days ப்ளஸ் ஒரு 3 days வந்து ரிசர்வில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது ஏன் அப்படின்ட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்போ தமிழ்னு பார்த்தோம்னா ஒரு 10 நாள். அடுத்து நம்ம சோசியல் சயின்ஸ் வந்துடலாம். சோசியல் சயின்ஸ் பார்த்தோம்னா 6th to 8th ஒரு 2 days, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோன்னா 2 days அதிகம் தான். அடுத்து ஏன்னா 6 to 8ல் இருக்குது மேக்ஸிமம் 9th 10th 11th 12th கவர் ஆகிடும். அதனால் ஸோ 9th 10th வந்து ஒரு 4 days. இப்போ இது வந்து சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நம்ம இங்கே இதில் இருக்கிற டைமை இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 11th 12th சேர்ந்து ஒரு 2 நாளில். ஸோ 11th 12th எல்லாம் படிக்க வேணாம். இந்த டாபிக் வைஸ் நமக்கு என்ன வேணுமோ, கொஷின் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இதை இப்போ ஆட் பண்ணால் ஒரு 8 days வருதா? ஸோ அப்போ சோசியல் சயின்ஸ்னு பார்த்தோம்னா 8 days + 2 இதுக்கும் வந்து ஒரு 2 நாள் வந்து ரிசல்ட் வச்சுக்கலாம் 10 days. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் ஒரு 4 o'clock to 6 o'clock, அடுத்து 8 o'clock to 10 o'clock, அடுத்து 11 o'clock to 1 o'clock எடுத்துக்கோங்க, அடுத்து 3 o'clock to 5 o'clock, அடுத்து 6:30 to 8:30. ஓகே, இப்போ நம்ம தமிழுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் வந்து 10 days கொடுத்துட்டோம். ஸோ இந்த ரிமைனிங் 10 days என்ன பண்ண போகிறோம், சயின்ஸ் மேக்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள், ஸோ இந்த டைம் ஸ்லாட் இருக்குல்ல 4 to 6 படிச்சுட்டு 2 hours கேப் இருக்குது. இதில் உங்களுடைய காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் இருந்தால் ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மேக்ஸ் பார்க்குறதுக்கோ சயின்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இந்த ஈவினிங் டைமில் 3 to 5 வந்து மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா கடைசி ஒரு 5 days இதுக்காக ஒதுக்கிக்கலாம். ஆனால் கம்பல்சரி டெய்லி மேக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் இந்த தூக்கம் வர டைமில் மேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸை வந்து டாபிக் வைஸ் போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாப நட்ட கணக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், லாப நட்டம், ஓகேங்களா? அடுத்து சுருக்குதல். ஸோ இந்த மாதிரி கணக்குகளை மட்டும் பார்த்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் ஓல்டு கொஷின் பேப்பர். ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்குறதுக்கும் மேக்ஸு பார்க்குறதுக்கும் ஸோ இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டைமில் நம்ம பிளான் பண்ண மாதிரி தமிழ் ஸோ 6th டைம் 7th 8th அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போது நம்ம 6th ஒரு நாள், 7th ஒரு நாள், 8th ஒரு நாள், 9th 10th சேர்த்து வந்து ஒரு 3 days கொடுக்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன், 9th and 10th. அப்புறம் 11th 12th ஒரு நாள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி 8 இல்லை நாளையிலேருந்து பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், 9th வந்து 6th படிக்கணும், May 10th வந்து 7th ரிவைஸ் பண்ணிடணும், 11th வந்து 8th ஸ்டாண்டர்ட் ரிவைஸ் பண்ணிடணும் அப்படின்னு பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு May 9th உங்களுக்கு 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம ரிசர்வாக ஒரு 3 days வச்சுருந்தோம். ஓகேவா? அந்த டேட்டுக்கு இதை போஸ்ட்போன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6th மொத்தம் 9 7 இருக்குது. நீங்கள் 7 படிச்சிட்டிங்க, இல்லை 8 7 படிச்சிட்டிங்க, மீதி இருக்கிற ஒரு 7 அடுத்த நாள் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னா வேணாம். அடுத்த நாள் என்ன பிளான் பண்ணுமோ அதை முடிச்சுட்டு இந்த ரிசர்வ் டே அப்படின்னு கொஞ்சம் மார்க் பண்ணியிருப்போம்ல முன்னாடி, ஸோ இந்த 3 நாள் தமிழில் எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதை படிக்கிறதுக்கும் ஓல்டு கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் கம்பல்சரி இதுக்காக ஒதுக்கிங்க. ஓகே, இதே போல் தான் சோசியல் சயின்ஸுக்கும். சோசியல் சயின்ஸ் என்னென்ன டேட்டில் என்னென்ன பிளான் படிக்க போகிறேன்னு டேட்டை போட்டு வச்சுக்கோங்க. அது எப்போ முடியலையோ அந்த ரிசர்வ் டேஸில் அந்த 2 நாளில் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இடையிலேயே வந்து நம்ம மேக்ஸும் சயின்ஸும் வந்து ஈவினிங் டைமில் பார்த்துட்டு வருவோம். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய கேப் கொடுத்துருக்கோம். இங்கே 2 hours கேப் இருக்குது, இங்கே வந்து 2 hours கேப் இருக்குது, இங்கேயும் வந்து 2 hours, இங்கே ஒரு 1 hour தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு 1.5 hours இருக்குது. 4 6 6.5 hours வந்து நமக்கு ஃப்ரீ டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் கொஷின்ஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டைமை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டீங்களா. இந்த ஃப்ரீ டைம்ன்றது நீங்கள் மற்ற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் பார்க்குறது, கேம் விளையாடுறது அப்படின்ற எந்த இதுவும் இருக்கக்கூடாது. டிவி கூட மேக்ஸிமம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா இந்த டைமில் ரிலாக்ஸாக படுத்து என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். எந்த புக்கையும் எடுக்காதீங்க, ஃபோன் கீன் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக படுத்துட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களால் கொஷினே இல்லாமல் எதையும் சொல்லாமல் நீங்களாக என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா ஸோ கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாரதியார் பற்றி படிக்கிறோம், இல்லை திருக்குறளை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஸோ படித்து முடிச்சுட்டு அந்த 2 hours படித்து முடிச்சுட்டு ஸோ இந்த கேப் இருக்கிற இந்த 2 hours உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக படுத்துட்டோ இல்லை உட்காந்துட்டோ கண்ணை மூடி நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை அப்படியே சொல்ல முடிஞ்சதுன்னா, திருக்குறளை வந்து எழுதியது யார், திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்குது. அறத்துப்பால் வந்து 38 அதிகாரம்,
பொருட்பால் வந்து 70 அதிகாரம், இன்பத்துப்பால் வந்து 25 அதிகாரம். ஸோ அறத்துப்பாலில் 3 ஏழாக பிரிச்சிருக்காங்க, இதை 4 ஏழாக பிரிச்சிருக்காங்க, இது 2 ஏழாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல முடிஞ்சதுன்னா திருக்குறளில் வந்து 7 என்ற சொல் வந்து 8 முறை வந்திருக்கு. கோடி அப்படின்ற சொல் வந்து 7 முறை வந்திருக்கு. திருக்குறளில் மொத்தம் உரை எழுதினவங்க எத்தனை பேர்? ஸோ இதெல்லாம் உன்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா திருக்குறளை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. படித்து முடிச்சுட்டு ஸோ புக்கு கொஷினை பார்த்து ஆன்சர் பண்ணுறதை விட நீங்களாக எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிங்க. கொஷினையும் நீங்களே கேட்டுங்க, ஆன்சரை நீங்களே சொல்லிக்கோங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ நம்ம மைண்டு வந்து அந்த கம்ப்யூட்டர் போல் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே. ஸோ இப்போது தமிழ், சோசியல் சயின்ஸுக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் கொடுக்குறோம். ஆனால் மேக்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து 25 கொஷினில் கம்பல்சரி 22+ எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக முடிச்சிட்டாவே நமக்கு சயின்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஏன்னா சயின்ஸில் வந்து நம்ம 6, 7, 8 படிக்கிறத விட 9th 10th படித்தாவே நம்ம மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 9th 10th புக்கில் குறிப்பாக ஸோ இந்த பாக்ஸ் ஐட்டம்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்துங்க. கம்பல்சரி சயின்ஸில் ஒரு 10 மார்க் எடுத்துடலாம். அப்போ இதிலே வந்து ஒரு 30 to 35 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இதில் 100, இதில் ஒரு 130 மார்க் ஈஸியாக வந்துடும். மீதி இருக்கிற 50 மார்க்ஸ் நமக்கு 65 மார்க்ஸில் 50 மார்க்ஸ் எடுத்தால் போதும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சுன்னா மேக்ஸ் கொஞ்சம் டெய்லி ஒரு 1 hour 2 hours அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.